கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. நம்ம பாகம் 32வது அதிகாரம். மோசேயும் யோசுவாவும் எழுதின பாட்டை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்துட்டு இருந்தோம். மோசே எழுதின பாட்டை அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, மோசே யோசுவாவும் வாசித்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது என்னன்னா நேற்று பார்த்தது போக மீதி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நடந்தாங்க, கர்த்தரை விட்டு கர்த்தர் எப்படிலாம் நடந்தாரு, கர்த்தரை விட்டு மக்கள் எப்படிலாம் கர்த்தர் எப்படி நடத்தினாரு, இவங்க கர்த்தரை விட்டு எப்படி விலகி போனாங்கிறத பற்றி அவர் பாட்டு எழுதுறதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் தொடர்ச்சி இன்னைக்கு வரேன் அப்படின்னா, நேற்று சொன்னதில் கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய ஊழியக்காரன் மேல் கர்த்தர் அடிச்சு பரிதாபப்படுவார், கர்த்தர் தான் கண் மேலே நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்று சொல்லி நீங்கள் பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கொல்லுகிறவரும் அவர் தான், உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான், காயப்படுத்துறவரும் அவர் தான், சொஸ்தப்படுத்துறவரும் அவர் தான், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை நம்ம பார்த்தோம். அதனால கர்த்தருடைய கரத்தை என்ன வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவன் என்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, மின்னும் ஒரு பட்டயத்தை நான் நினைச்சுவேன் கற்காக்குவேன், என் கையானது நியாயத்தை நிச்சயம் பிடித்து கொள்ளுமானால் என் சத்துருக்கள் எடுத்து நினைச்சுவேன் பழி வாங்கி என்னை பழிக்கிறவர்களுக்கு நான் நினைச்சுவேன் பதிலளிப்பேங்கிறாரு. அப்புறம் கொலையின்றும் சிறைப்பட்டும் போனவருடைய ரத்தத்தோலை யாரெல்லாம் கொலை உண்டாவளோ, யாரெல்லாம் சிறைப்பட்டு போனாங்களோ அவங்களோட ரத்தத்தினால என் நம்புகளை நான் நினைச்சு வேறிக்கொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருகளின் மாம்சத்தையும் என்ன செஞ்சிடும், பட்சித்துறோங்கிறார். பட்டயம் சகல தலைவர்களின் தலைவர் முதற்கொண்டு எல்லா சத்துருகளின் மாம்சத்தையும் பட்சிக்குங்கிறப்பல. அப்புறம் பார்க்கணும், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட நீங்க என்ன செய்யுங்க, கழிவுறுங்க. ஜனங்களை ஜாதிகளைன்னா ஜனங்களை பார்த்து சொல்றப்பல எப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்களோட என்ன செய்யணுமா, கழி கூறணுமா. அவர் தமது ஊழியக்காரர் ரத்தத்திற்கு என்ன செய்வாரா, கட்டுப்படுகிற ஊழியக்காரர்கிட்ட யாரெல்லாம் பழி வாங்கினாங்களோ அவருடைய ரத்தத்திற்காக என்ன செய்வாரா, கர்த்தர் பழி வாங்கி நம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து நமது தேசத்தின் மேலும் ஜனத்தின் மேலும் கிருபையுள்ள ஆவாராம். தம்முடைய ஊழியக்காரரை யாரெல்லாம் ரத்த பழி வாங்கினாங்களோ இவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவங்களுக்கு சத்துருக்களுக்கு உடனே நினைச்சுவார், பதில் கொடுப்பாரு. உடனே பதில் அளிச்சு தேசத்தின் மேலும் ஜனத்தின் மேலும் கர்த்தர் குறிப்பிடராக இருக்கிறன்னு பார்க்குறோம். அடுத்தல மோசே நூனின் குமாரன் யோசுவா இந்த பாட்டின் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்றாங்க, ஜனங்கள் கேட்கத்தக்கதாக என்ன செய்றாங்க, இப்போ சொல்லி முடிச்சுட்டு மோசே இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்கள் நோக்கி சொல்றார், நீங்க இந்த நியாயபுரமான வார்த்தைகளின் படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படி இது கவனமா இருங்க. இந்த இப்ப சொன்னதுதானே எழுதப்பட்டதான் நியாயபுரமான வார்த்தைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்படி நீங்க என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்பிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதில் வைங்கிறார். நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்பிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்க மனதில் வச்சுக்காங்க. மனதில் வச்சுக்கிட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், இது கவனமா இது எடுத்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு வேறுத்தமான காரியம் இல்லை, இது உங்கள் ஜீவனா இருக்குது. அதனால நீங்க சுதந்திரத்து கொள்ளும்படி நீங்க என்ன செய்யுங்க, யோர்தானை கடந்து யோர்தானைக்கு போய் யோர்தானை கடந்து நீங்கள் கர்த்தர் உங்களை குடியிருக்க பண்ணதான பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நீங்கள் உங்களை என்ன செய்வேன், உங்களை நீடித்திருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கெல்லாம் செய்ய கவனமா இருக்கணும். நீங்களும் அதன்படி நடந்தா நான் நினைச்சுவேன் உங்களை யோர்தானை கடந்து போய் நீங்க சேர்ற தேசத்துல உங்களை அதிக நாட்களாக நீடித்திருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அது சொல்லி முடிக்கிறாரு. அந்த நாள்ல தானே கர்த்தர் மோசே பார்த்து சொல்றாரு, இப்ப இந்த மோசே கர்த்தர் இது வரைக்கும் நடத்தினதுலாம் பாட்டா எழுதி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக எழுதினது 2 யோசுவா மோசே சேர்ந்து வாசிக்கிறாங்க. வாசி முடிச்ச அந்த நாளில தானே என்ன செய்றாங்க அப்படின்னா, கர்த்தர் மோசே நோக்கி சொல்றாரு, நீ எரியோக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அம்பாரிம் என்னும் மலையிலிருந்து நெய்போ பருவத்தில் ஏறி இஸ்ரேல் சந்திரியாருக்கு நான் கண்ணியாட்சியா கொடுக்கும் கானான் தேசத்தை நீ பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார்ல, இவங்க மேற்பாடு தண்ணீர்கள் விஷயத்தில் இவங்க பாவம் செஞ்சதுனால செய்ய மாட்டீங்க, நீங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆரோட்ட கோஷ்டின்னு சொல்லிட்டாரு. அடுத்தபடியாக கண்மலையிட்ட கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஜனங்கள் முறுமுறுக்கனால நீங்க நினைச்சீங்க தண்ணிக்கு முறுமுறுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாரு, தண்ணி கண்மலையை பார்த்து பேச சொன்னார் கர்த்தர், ஆனா கோபத்துல அடிச்சிட்டாரு. அதனால இந்த 2 விஷயத்திலும் 2 தண்ணீர்கள் விஷயத்துலாம் 2 விஷயத்துல என்ன செய்றாரு, மோசே
சாந்தம் இல்லாதபடிக்கு கோபப்பட்டு செஞ்சதுனால கர்த்தர் சொல்றாரு, இந்த விஷயத்துல நினைச்சிடா மேரிபான் தண்ணீர்கள் இடத்துல நீ என்னை பரிச்சை பார்த்துட்டா, அதனால நீ என்ன செய்ய மாட்டா, காலனுக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க நீ ஆரோன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல ஆரோன் வந்து என்ன செஞ்சாரு, என்ன மலையில என்ன செஞ்சுட்டாரு, மறிச்சு போயிட்டாரு. ஆனா இப்போ வந்து மோசையை பார்த்து சொல்றாரு, நீ மோவாப் தேசத்துல உள்ள ஆபார் என்ன மலையில இருக்கிற நேபோ பருவத்துல நீ ஏறு, நான் இஸ்ரேல் சந்ததியாருக்கு அங்க சுதந்திரமா கொடுக்க போற கானான் தேசத்தை நீ இருந்துச்சு இந்த நேப பருவத்தில் நின்று அப்பாரி என்ன மலையில நேப பருவத்தில் நின்று அதை நீ பாரு அப்படிங்கிறார். நீங்கள் சீன் வனாந்தத்துல காதேசில நேர்பாபின் தண்ணீர் விஷயத்துல நீங்க சில புத்தகங்களை நீ பரிசுத்தம் பண்ணாதபடிக்கு அவர்கள் நடுவே கட்டளைகளை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, மீறிட்டீங்க. அதனால ஆரோர் மறித்தது போல நீங்கள் நினைச்சு நீனும் என்ன மறிக்க போற, நீனும் உன்னோட ஜனத்தரோடு சேர்க்கப்படுவான்னு சொல்றாரு. நான் இஸ்ரேல் புத்தருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ என்ன நீ பார்ப்பாய், ஆனாலும் அதுக்குள் பிரவேசிப்பது இல்லைங்கிறார். இப்ப ஆரோன் அதை கூட பார்க்கல, மறிச்சு போயிட்டாரு. ஆனா மோசல் கஷ்டப்பட்டு ஜனங்களை வழி நடத்தி வந்ததுனால கத்திர கிருபை அவர் நினைச்சாரு, அந்த தேசத்தை சிலர் பார்க்க சொல்றாரு. நீ பாரு பாப்பா, ஆனா நினைச்சு மாட்டா பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி சொல்றத பார்த்தோம் நம்ம. அடுத்தபடியா இந்த தினத்துல 33வது அதிகாரம். 33ஆவதுலன்னா தேவனுடைய மனுஷனாய் மோசே என்ன செய்யறா, இப்ப மரணம் அடையணும். அதுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கூறுறதை நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் சந்ததி மொத்தம் 12 பேர் பார்த்தோம். ரூபன், சிமியோன், லேவி, இசகார், தாரன், நப்தலி, ஆசேர் அப்படி சொல்லி வச்சுட்டோம். மொத்தம் 12 பேரை பார்த்தோம். அந்த 12 பேருக்கும் இப்போ மோசே இவ்வளவு நாள் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்திருக்காருல்ல, அதனால அவருக்கு ஜனங்கள் மேல அக்கறை இல்லை. அதனால அவர் இப்ப நினைச்சாரு, அந்தந்த இப்ப 12 கோத்திரம் நம்ம பார்த்தோம்ல, அந்த 12 கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கூறுறாரு. இப்போ ரூபனை கூப்பிடுறாரு. ரூபனை கூப்பிட்டு என்ன கர்த்தர் என்ன செய்றாருன்னா, சீனாய் மலையில இப்ப என்ன செய்றாரு, எழுந்திருந்தாரு. ரூபன் ஆசிரியருக்கு முன்பாக கர்த்தர் என்ன செஞ்சாரு, சீனாய் மலையில என்ன செய்றாரு, எழுந்தருளி வந்தாரு. சேயிலிருந்து அவர்களுக்கு என்ன செஞ்சாரு, உதயமானார். சீனாயிலிருந்து எழுந்தருளினாரு, சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானாரு. பாரான் என்னும் மலையிலிருந்து பிரகாசித்தாரு. 16 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானாராம். சீனால எழுந்தள்ளி செயலுக்கு அவருக்கு உதயமாகி பாரான்ல பிரகாசித்து 16 பரிசுத்தவான்களோட என்ன பிரசனமானாராம். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கருத்திலிருந்து புறப்பட்டுச்சான். அக்கினிமயமான பிரமாணம் கர்த்தர் வலது கருத்திலிருந்து புறப்பட்டு வந்துச்சான். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தையினால் போதனடைவார்கள்ங்கிறார். மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் வந்து மெய்யாக ஜனங்களை சேர்க்கிறார். அவருடைய பரிசுத்தவர்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க, அவருடைய கையில் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. அவர்கள் உம்முடைய பாதத்துல நினைச்சுறாங்க விழுந்து உம்முடைய வார்த்தைகள்னால நினைச்சுவாங்க போதனை அடைவாங்க. அதனால மோசே சொல்றது, நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். மோசையை விட நமக்கு இருந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரேல் கோத்திரங்களும் கூட்டம் கூட்டின போது அது இஸ்ரேலுக்கு ராஜாவா இருந்தாராம். அடுத்த ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பானாகன்னு சொல்றாரு. ரூபன் இப்போ 12 பேரை வச்சு பார்க்க போறோம். ஒவ்வொரு பேரா ரூபன் வந்து சொல்றாரு, நீ சாகாமல் பிழைத்திருப்பான்னு சொல்றாரு. நீ வந்து உன்னோட ஜனம் கொஞ்சமா இருக்காது, அதிக ஜனங்கள் என்ன செய்வாங்க, உன்னோட சந்தையில பெருகும் அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்தபடியாக யூதாவை குறித்து கர்த்தர் என்ன செய்றாரு, யூதாவை குறித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தாரோட திரும்ப சேர பண்ணுவாங்கிறார். யூதா வந்து யாருன்னா ஏசப்பாடைய சந்ததி. இந்த யூதா தான் இருந்துச்சுன்னா யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பழக்க கடவுது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாரா இருப்பார்கள்னு சொல்றான். அடுத்தபடியாக இது வந்து மோசே மரிக்கிறதுக்கு முன்பாக மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூறின ஆசீர்வாதம். இது எது ஆதியாகவும் 49வது அதிகாரத்துல பார்க்கும். யாக்கோபு என்ற இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகள் 12 பேருக்கும் கூறின ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். இப்ப வந்து மோசே என்ன செய்றாரு, அந்த 12 கோத்திரத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கூறுறாரு. அது வந்து இப்ப நம்ம ரூபன் பார்த்தோம். ரூபன் வந்து சாகாமல் பிழைப்பா, ஆனா ஜனத்தொகை கொஞ்சமா இருக்காது, நிறைய இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்தது கர்த்தர் யூதா சத்து கேட்டு என்ன தனத்தோட திரும்ப சேர பண்ணாரு. அவனுடைய கையை பழக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சத்துருகளுக்கு அவன் நீங்களுக்கு விடுவிக்கிற சகாரா இருக்கிறார். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாப்புல. அடுத்தபடியாக லேவியை குறித்து பார்க்கிறோம். லேவியை குறித்து என்ன சொல்றேன்னா, நீ மாசால என்ன செஞ்சுட்டா, நீ தண்ணீர் பறிச்ச பார்த்துட்டா, அதனால மேரிபான் தன்னிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணது என்ன, உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய ஊரின் தும்மை என்பவைகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறாரு.
அந்த சொல்றாரு, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை என்ன செய்றேன் பாரேன் அப்படின்னு சொல்லி தன் சகோதரரை அங்கீகரிக்காதபடிக்கு தன் பிள்ளையுடைய ஆம், பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவர்கள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கை காய்க்கிறவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றார். அடுத்தபடியாக அவர்கள் யாக்கோவுக்கு விரோதமாய் அவர்கள் யாக்கோ யாக்கோவுக்கு உம்முடைய நியாயத்தையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்துல என்ன செய்யுங்க தூபகர செய்தியும் உம்முடைய பலிபீடத்தின் மேல் சர்வாக தண்டபிள்ளையும் என்ன செய்வாங்க அவங்க இடுவாங்க அப்படின்னு சொல்லி லேவியை குறித்து சொல்றாரு. கர்த்தாவே உமது சம்பத்தை என்ன செய்றேன் நான் ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய சம்பத்தை நினைச்சு ஆசீர்வதிப்பேன். அவன் கைகளில் அவன் கைகளின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைக்கிறவர் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக யார் எழும்புறாங்களோ நீங்கள் அமர்ந்திருக்க முடியும் அவர்களுக்கு என்ன செய்வேன் நான் எழுந்திருக்க அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் போது அது எழுந்திருக்காத படிக்கு நான் என்ன செய்வேன் அவர்கள் இடுப்புகள் எல்லாம் நொறுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நொறுக்கி விடும். இது யாருக்கு லேவியை குறித்து. சம்பத்தை ஆசீர்வதிப்பாரு, கைக்கரியின் மேல் பிரியமா இருக்க வைப்பாரு. அவங்க யார் பழக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா எழும்பி திரும்ப எழுந்திருக்க விடாதபடிக்கு அவங்களை என்ன செஞ்சுடுவாரு நொறுக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி லேவியை குறித்து பார்த்தோம். ரூபன் பார்த்தோம், அடுத்த லேவி பார்த்தோம், அடுத்தல பென்யமீன் குறித்து எப்படி ஆசிரிக்காருன்னா கர்த்தருக்கு நீ என்ன செய்து நீ பிரியமானவன், நீ கர்த்தரோடு என்ன செய்வா நீ சுகமா இருப்பா, சும்மா தங்கி இருப்பா, அவன் எல்லைக்குள்ள நீ என்ன செய்வா நீ வாசமா இருப்பான்னு சொல்றாரு. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட நீ சுகமா தங்கியிருப்பா, அவன் என்னால காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ள நினைச்சு வாசமா இருப்பாருன்னு சொல்றாரு. அப்புறம் யோசேப்பு குறித்து சொல்றாரு, கர்த்தரால் அவனுடைய தேசம் நினைச்சது ஆசீர்வதிக்கப்பட்டதாக. யோசேப்பு குறித்து அவனால் நினைச்சது கர்த்தருடைய தேசம் நினைச்சது ஆசீர்வதிக்கப்பட்டதாக. அது வானத்தின் கீழிலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரீற்றுகளினாலும், அது வானத்தின் செல்வம் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரீற்றுகளினாலும் நினைச்சுவேன் நான் யோசிப்பை என்ன செய்வேன் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. அப்புறம் சூரியன் பக்குவப்படுத்துமா, அவருடைய அருமையான கன்னிகளினால் சந்திரன் பக்குவப்படுத்துமா அருமையான பலன்களினாலும். இப்படியாக என்ன செஞ்சாங்கன்னா நான் ஆதி பருவம் முதல் உண்டாகும் திரவியத்தினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் என்ன செய்வாரு நாடும் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியம் அதனால நினைச்சுவேன் கர்த்தர் என்ன செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றாரு. முட்செடியில் எழுந்துள்ளவரின் தாயை யோசிப்புடைய சிரசின் மேல என்ன செய்யிருக்கும், அவனுடைய சகோதரர்கள் விசேஷனுடைய உச்சந்தலின் மேல அது நிச்சயமா இருக்குமா. அவன் அலங்காரம் அவன் தலையிற்று கலையினுடைய அலங்காரத்தை போல யோசிப்பு இருப்பானாம். அவன் கொம்புகள் காண்டாமிரத்தின் கொம்புகளை போலும் இருக்குமாம். அவைகளை ஜனங்கள் என்ன செய்வோம் ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி என்ன நான் துரத்துவானாம். அவைகள் எப்ராஹிமின் 10,000ங்களும் மனாசையின் 1000ங்களுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இவ்விதமாக கர்த்தர் என்ன மோசே என்ன சொல்றாரு, யோசேப்பு குறித்து சொல்றாரு. அடுத்தபடியாக செவ்லனை குறித்து சொல்றாரு. செவ்லனை குறித்து சொல்றாரு, நீ வெளியே புறப்பட்டு போவா. வெளியே புறப்பட்டு போகும்போதும் இசகாரை பார்த்து சொல்றாரு, நீ கூடாரங்கள் தங்கி இருக்கும் போது நீ என்ன செய்வா நீ ஆசீர்வாதமா இருப்பாங்க. எப்ராஹிம் செவ்லனை நீ வெளியில புறப்பட்டு போகும்போதும் இசக்காரை நீ கூடாரத்தில் வாசமா இருக்கும் போதும் என்ன செய்வேன்னா நீ சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவர்கள் பார்த்து சொல்றாரு, அவர்கள் மலைகள் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பள்ளியில நினைச்சுவாங்க இடுவாங்களாம். மலையின் மேல் வரவழைத்து நீதியின் பள்ளியில 2 பேர் நினைச்சுவாங்களாம் இடுவாங்களாம். அப்புறம் கடலுக்குள்ள சம்பரணத்தையும் மணலுக்குள்ளே மறந்திருக்கிற பொருட்களையும் அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்களாம் அனுபவிப்பாங்களாம். இவ்விதமாக செபுலனை குறித்தும் இசக்காரை குறித்தும் மோசே என்ன செய்றாரு ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக காத்தை குறித்து எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோத்திரிக்கப்பட்டவரா. காத்துக்கு யாரு விஸ்தாரமான இடம் நிறைய கொடுக்குறாங்களோ அவங்க சோத்திரிக்கப்பட்டவர் சொல்றாரு. அவரு என்ன சொன்னா ஒரு சிங்கத்தை போல் என்ன செய்து தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தளத்தையும் என்ன செய்வானா பிரிப்படுவானாம். அவன் தனக்காக முதல் இடத்தை என்ன செய்வான் பார்த்து கொள்வானாம். டபுள் சைடே எடுத்துரு. அவன் தனக்காக முதல் இடத்தை என்ன செய்வான் பார்த்து கொள்வானா. அங்கே தனக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்த பங்கு என்ன செய்வான் பங்கு பத்திரமா இருக்கிறதாம். ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற ஈஸ்வருடைய கருத்து நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பானாம். இது காத்தை குறித்து சொல்லப்பட்டது. அடுத்தல தானை குறித்து என்ன சொல்றாருன்னா,
தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசான்லேருந்து பாய்வானான். தான் வந்து ஒரு பாலசிங்கமா, அவன் பாசான்லேருந்து என்ன செய்வானா, பாய்ஞ்சு வருவான் அப்படிங்கிறாரு. அடுத்த நப்தலியை குறித்து சொல்றாரு. நப்தலி கர்த்தருடைய தயனால திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால அவன் என்ன செய்வானா, நிறைந்திருப்பானாம். நப்தலி திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைந்திருப்பானாம். நீ மேட்டு செய்யும் தென்று செய்யும் நீ என்ன செய்வா, நீ சுதந்திரத்துக் கொள்வா அப்படின்னு சொல்லி நப்தலை பார்த்து ஆசிரியக்கிறார். அதுல ஆசிரியர் குறித்து சொல்றாரு. ஆசிரியர் புத்திர வாய்க்க முடியாதா இருப்பா, தன் சகோதரருக்கு அவன் என்ன செய்வான், பிரியமனா இருப்பா, தன் காலை என்ன செய்வான், எண்ணெயில என்ன செய்வான், துவைப்பான், எறும்பு வெண்கலம் அவனுடைய பாதரட்சி கீழே இருக்குமா, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நப்தலை பார்த்து சொல்றாப்புல. அடுத்துல யசுரன், யசுரனை யாரு, யாக்கோபு. யசுரனை போல, யசுரனுடைய தேவனை போல ஒருவரை இல்லையா, வந்து கர்த்தரை வழிபடுறதுனால அவர் சொல்றாரு, யசுரனை போல தேவனை போல வேற ஒரு தேவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமா என்ன சொல்றாரு, வானங்கள் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேல அவர் என்ன சொல்றாரு, இறங்கி வருகிறாருன்னு சொல்றாரு. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாமாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு நினைச்சது ஆதாரமா இருக்கு, அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுன்னு சொல்லி கட்டளையிடுவாருன்னு சொல்லி யசுரனை பார்த்து சொல்றாப்ல. அடுத்தல இஸ்ரேவேல் பார்த்து சொல்ற, இதுனா இஸ்ரேல் வந்து சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவானாம். இஸ்ரேவேல்னா யாக்கோபு தனியா சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவானா. யாக்கோபின் ஊற்றானது யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்துல என்ன செய்யுமா, இருக்குமா, அவனுடைய பணியை போல நிச்சயமா இருக்குமா. இஸ்ரவேலே நீ என்ன செய்ய, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே, இஸ்ரவேலே நீ பாக்கியவனா இருப்பா, கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பனம் யாரு, உனக்கு சகாயம் செய்ய கேடமும் உனக்கு சகாயம் செய்ய கேடமும் உனக்கு கிடைக்கும். இஸ்ரவேலே நீ பாக்கியவனா இருப்பா, கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமா இருப்பா, உனக்கு ஒப்பனம் யாரு, உனக்கு சகாயம் செய்ய கேடவும் உனக்கு மகிமை பறிஞ்சு பாட்டேமா கர்த்தர் தான். உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமா நினைச்சுவாங்க, இச்சகம் பேசி அடங்கி போவாங்க, அவர்கள் மேடுகளை நீ நினைச்சுவா, நீ மிதிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 34 அதிகாரம் 34 என்ன சொல்றாருன்னா, பின் மோசே மோபாபின் சமனான வெளிகளின் மேல் எரிகாவுக்கு எதிரான நேவ மலையிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில ஏறினாங்களாம். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தான் மட்டுமில்ல கிளையா தேசானத்தை என்ன செய்யறாரா, கொடுக்குறாராம். அடுத்தது இதெல்லாம் வந்து பங்கு பிரிச்சு கொடுக்காம இருந்த இடம். அது வந்து இப்ப நப்தலி தேசானத்தையும் எப்ராஹிம் மனசு எப்ராஹிம் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் என்ன செய்ய யூதா தேசானத்தையும் தென்புறமான சோகாரி வணக்கமுள்ள பேரிச்சமரங்கள் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காய் சமணன் பூமியை கத்தறிஞ்ச காமித்தாருன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, நான் உங்கள் சத்துருக்கு நினைச்சுவேன், நான் செவி கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான், இது உங்கள் கண்கள் என்று காணும்படி நான் செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்து கடந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே கர்த்தர் சொன்னபடியாக இப்ப என்ன செய்யறோம், நீ வந்து என்ன செய்ய மாட்டா, அங்க போக மாட்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யாக்கோபு பண்ண உடன்படிக்கை நான் என்ன கூறுவேன், அதனால அவங்கள என்ன செய்வேன், நீ வந்து அந்த இது என்ன செய்ய மாட்டா, கடந்து நீ போக மாட்டான்னு சொல்றாரு. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோவாப் தேசமான அவ்விடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி இப்ப யாரு மோசே என்ன செஞ்சுட்டாரு, மறிச்சு போயிட்டாரு. இப்ப அவனை என்ன செய்றாரு, மோபாப் தேசத்தில் உள்ள பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் என்ன செஞ்சாரு, கர்த்தரே அடக்கம் பண்றாரு. மோபாப் தேசத்துல பெனிமின் என்ற இடத்துல பெத்பேருக்கு எதிரான ஒரு பள்ளத்தாக்குல என்ன செய்றாரு, மோசே என்ன செய்யறான், மறிச்சு போயிட்டான். கர்த்தர் என்ன செஞ்சார், அவனை அங்க அடக்கம் பண்ணிருக்காரு. கர்த்தரே என்ன செய்யறாரு, மோசை அடக்கம் பண்றாரு. ஜனங்கள் யாரும் போகல, மோசை இறந்தது யாருக்கும் உலா தெரியாது. கர்த்தரே அவர் என்ன செய்தாரு, அவரை வரித்து போக வச்சு அவரே ஒரு பள்ளத்தாக்குல அவர் அடக்கம் பண்ணிட்டாராம். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் மோசையோட பிரேத குழி எங்க இருக்குன்னு கூட யாருமே அறியலையாம். அந்த அளவுல கர்த்தர் என்ன செய்யறாரு, மோசன் குழிய இது வரைக்கும் யாருக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தபடியாக இப்ப வந்து மோசையை மறிச்சு போயிட்டாரு, அங்க பள்ளத்தாக்குல கர்த்தரை அடக்கம் பண்ணிட்டாரு. அடுத்தபடியாக மோசை மறிக்கிற போது 120 வயதா இருக்கிறான். அவன் கண்ணு இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. கண்ணு இருளடையில பலன் குறையாதபடிக்கு இருக்காப்புல. இஸ்ரேல் புத்திரர் மோபாய் சமண வெளிகளில் மோசைக்காக நினைச்சதாக மோசை இறந்தவன 30 நாள் நினைச்சிட்டு அவனுக்கு அழுது துக்கம் கொண்டாடுற நாட்கள் நினைச்சது முடிஞ்சிட்டு. இப்ப மோசை நூனுக்குமான யோசுவாவின் மேல் நினைச்சிட தன் கைகளை நினைச்சிட வச்சுட்டு வச்சோடனே இப்ப அவன் நினைச்சான், அந்த யோசுவா நினைச்சான் நூனை ஆவினால் நினைச்சான் நிறையப்படுறான். இஸ்ரேல் புத்திரர் எங்களுக்கு
ஆம், இஸ்ரேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே வச்சுட்டாங்களாம், செய்தாங்களாம். அதனால மோசே இஸ்ரேல் யூதாவுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் தேசம் அனைத்திற்கும் என்ன செய்றாருன்னா செய்த சகல அடையாளங்கள் அற்புதங்கள் இது எல்லாவற்றையும் எடுத்து செஞ்சு காட்டுகிறார். அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதேசமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் என்ன செய்றார் பார்த்தாள். கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் எழும்பினது இல்லைன்னு சொல்லி விளங்குன்னு சொல்லி சொல்றார். அந்த அளவுல மோசே என்ன செய்றாரு, கர்த்தரை பார்த்தார். ஏன்னா மலையில யார் எந்த தீர்க்கதரிசியும் பார்த்து கொள்ளாத அளவுல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்து வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் முகமுகமாக அறிந்த மோசே முகமுகமா அறிஞ்சான், அதை மறக்க கூடாது. அடுத்த ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் அப்புறம் எழுப்பினதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இவ்விதமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு, பாகம் 34 அதிகாரம் உங்களுக்கு பார்க்க கிருபை செஞ்சார். நாம் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை செவி கொடுத்து நம்ம வாழும்போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்படி மோசையின் மூலமாகவும் கர்த்தர் மூலமாகவும் மோசே ஊழியக்காரங்க மூலமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் மூலமான ஆசீர்வாதத்தையும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுக்கு தெய்வ பயத்தோடு இருந்து சொல்லப்பட்டதான வாக்குத்தத்த வசனங்களின்படி நம்ம நிச்சயம் நடப்போம். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.